CAupdates சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வாய்ஸோட கொஞ்சம் ப்ளீஸ் கஷ்டப்பட்டாவது கேளுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து CA எக்ஸாமினேஷன் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. மார்னிங் 10க்கே ஓபன் பண்ணிட்டாங்க. எக்ஸாமினேஷன் ஃபார்ம் வந்து மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ஃபில் அப் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனில் வந்து க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் பேஜில் போயிட்டு ICAI.org அப்படின்ற வெப்சைட்டை வந்து டைப் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். கீழே வந்து நீங்கள் பாக்ஸாக பார்த்தீங்கன்னா CDS, டிஜிட்டல் லேர்னிங் ஹப், ஷஹத்யா எக்ஸாமினேஷன்லாம் இருக்கும். அது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கேட்கும். அதாவது சைன்இன் பண்ணுறதுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த டைமில் நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதை போய் நீங்கள் மெயிலை செக் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைமில். அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்திருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து லாகின் இருக்கும். லாகினை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு, நீங்கள் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்குது. அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் புது பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து SSP போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லோடிங் ப்ராசஸ் ஆகும். லோடிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். அதில் நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்லை. அதுவே லோடிங் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து டிஸப்பியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து கீழே அதாவது உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடிலாம் உங்களுக்கு இருக்கும். அது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வயலட் கலரில் இருக்கல எக்ஸாம் மாடியூல்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் தேர்டாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் ஃபார் எக்ஸாமை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். அதுக்கு பக்கத்துலேயே கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த PDF வந்து ஓப்பன் ஆகும். அந்த PDF ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக வந்து எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் தான். ஆனால் அது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 பேஜஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அது ஃபுல்லாக படிச்சுட்டு அகெயின் பேக் வந்து இங்கே வந்து ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் ஆல் தி கைட்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செக் பாக்ஸஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூட இந்த பேஜ் பர்சனல் டீட்டெயில்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் நேம் வந்து ஃபஸ்ட்டு மேலே வரும். நெக்ஸ்ட் வந்து நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபார்மில் ஏதாவது உங்களுக்கு அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இதில் உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. நீங்கள் அகைன் பேக் போயிட்டு இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் அதாவது SSP போர்ட்டல்லையே இப்போ நம்ம லைனாக பார்த்தோம்ல எக்ஸாம் ஃபங்க்ஷன், அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு அதே ஸ்டூடெண்ட் மாடியூல் வரும். அந்த ஸ்டூடெண்ட் மாடியூல் கீழே வந்து ப்ரொஃபைல் எடிட் ஃபார்ம்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் எந்த டீட்டெயிலை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போய் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபார் எனி சேஞ்ச் அண்ட் அவைட் இட்ஸ் அப்ரூவல். அதை அப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும்னு அவங்க அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிமிட்டு கொடுக்கல. ஸோ எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ண அப்படின்னா இன்றைக்கே போய் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து Feb 28 வந்து எக்ஸாம் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே அப்போ தான் வந்து அப்ரூவல் தருவாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அகைன் எக்ஸாம் ஃபார்ம்குள்ளே வரப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபார்மில் வந்து அந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கிற சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணணுமோ அதாவது ஃபோட்டோ, சிக்னேச்சர் இல்லை ஏதாவது குரூப் அந்த மாதிரி ஏதாவது வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. கீழே அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் யுவர் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இஃப் blank ஃபார்ம் கேன் நாட் பி சப்மிட்டட் அப்படின்னு இருக்குது. உங்கள் ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் இருக்குன்னு. இப்போ சப்போஸ் அது இல்லை அப்படின்னா இந்த எக்ஸாம் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. உங்கள் ஃபோட்டோகிராஃப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்க அகைன் அது கீழே வந்து இன்னொரு நோட்டும் கொடுத்துருக்காங்க.
இஸ் யுவர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்து அது ஸ்டார்டாகவே கொடுத்துட்டாங்க. ரெட் கலர் வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ சைன் வில் பி பிரிண்டட் இன் யுவர் அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டுனா ஒன்றும் இல்லை, ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டில் தான் வந்து இப்போ நீங்கள் இங்கே விசிபிள் ஆகிற இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான் இருக்கும். இது ஏன் அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்குள்ளே போகிறப்போ சூப்பர்வைசர் வந்து அந்த அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் நம்மளே வந்து ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க, நம்ம தானே அந்த பர்சன், நம்ம தான் வந்து எக்ஸாம் எழுதுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ, இன்னும் ரொம்ப அவுடேட்டான ஃபோட்டோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்விஜிலேட்டருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஸோ உங்களை வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட், அதாவது ஃபர்தர் ஏதாவது ஒரு கொஷின்லாம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ நீங்கள் கரண்ட்டாக உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கோ, அதாவது லாஸ்ட் 2-3 months இல்லைனா 6 monthக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். 2-3 years, 1 year, 2 yearக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் அப்டேட் பண்ணாதீங்க. இப்போ உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்கள். அதுதான் அவங்க வந்து கீழே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறதும் சிக்னேச்சர் அப்டேட் பண்ணுறதுக்கும் ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஃபோட்டோ ஆர் சிக்னேச்சர் கிளிக் ஹியர் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு கண்டிஷனாக இருக்கும். இதை பற்றின நான் டீட்டெயிலாக வந்து நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபைலிங் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் பிஃபோர் யூ ஷுட் செக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் ஒன்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்மேட் இருக்குது. அது இந்த சைஸில் தான் இருக்கணும், அது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதெல்லாம் நான் டீட்டெயிலாக அந்த வீடியோ எண்டில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் அதில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ இதுவே கரெக்டாக இருக்கா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. நான் எஸ் கொடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு இதுவே ஓகே தான். எஸ் கொடுத்ததுக்கப்புறமா அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதுதான் வந்து உங்களோட மார்க் ஷீட்லேயும் வந்து பிரிண்ட் ஆகும். டு யூ வாண்ட் டு கண்டினியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்? நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கா அதே பேஜில் நீங்கள் லாஸ்ட்டாக எண்டில் பார்த்தீங்கன்னா பேஜெல்லாம் சேஞ்ச் ஆகாது. அதே பேஜுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு இன்னொரு கண்டினியூவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு தான் நீங்கள் வந்து எஸ்எஸ்பி போர்ட்டலில் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன், ஸ்டூடெண்ட் மாடியூல், ப்ரொஃபைல் எடிட் ஃபார்ம் அங்கே போய் தான் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்ரூவலுக்காக. அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாமினேஷன் இந்த ஃபார்மில் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே தான் அவங்க கீழே நோட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க, latest photo and signature on your in order to have the latest photo and signature on your admit card அதுக்கும் வந்து எஸ்எஸ்பி போர்ட்டலில் தான் அவங்க போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ சொன்னது எக்ஸாம் ஹாலில் ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி நான் சொன்னதான். ஃபார் எனி காம்ப்ரமைஸ்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் யூ மே என்கவுண்டர் ப்ராப்ளம்ஸ் அட் தி எக்ஸாம் சென்டர். அதெல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம். நெக்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னால் ஓகேவா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இன்னொரு பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்படி இது வந்து எக்ஸாமினேஷனுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட கரண்ட் கோர்ஸ் நேம், இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன்னா ஃபவுண்டேஷன் இருக்கும், இன்டர்மீடியட்னா இன்டர்மீடியட், ஃபைனல்னா ஃபைனல் இருக்கும். கரண்ட் கோர்ஸ் கோடு, இந்த கரண்ட் கோர்ஸ் கோடு பற்றியும் நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக இந்த கோர்ஸ் கோடை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஓல்டு ஸ்கீமில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் அங்கே என்ன கோர்ஸ் கோடு இருக்கும், அதுவே நீங்கள் ஓல்டுலேருந்து நியூ ஸ்கீமை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கோடில் இருக்கணும் நான் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த லாஸ்ட் வீடியோவை போய் பாருங்கள் இந்த எக்ஸாமினேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் மந்த் ஆர் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதான் May 2024. இப்போ ஃபவுண்டேஷனாக இருந்தால் June 2024 இருக்கும். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சு நீங்கள் இன்டர் எழுதக்கூடிய பர்சனாக இருந்தால் அங்கே ஃபவுண்டேஷன் இருக்கும். இல்லை டேரக்ட் என்ட்ரி பர்சனாக இருந்தால் அங்கே வந்து டேரக்ட் என்ட்ரின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அது கீழே இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்மீடியட் ஆர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் விசிபிள் ஆகும். ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு விசிபிள் ஆகாது. டு யூ ஹேவ் எனி வேலிட் பேப்பர் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது லாஸ்ட் அட்டம்ப்டில் வந்து பேப்பர் வந்து எக்ஸம்ஷன் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஓல்டுலேருந்து நியூ ஸ்கீம் மாற்றினதுனால அந்த பேப்பர் எக்ஸம்ஷன் வந்து எந்த பேப்பர்லாம் வந்து எக்ஸம்ஷனாக கன்சிடர் பண்ணிக்குவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே பாருங்கள் நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. வேலிட் எக்ஸம்ஷன்ஸ் ஆர் டிஸ்பிளேட் ஹாஸ் பர் பேப்பர்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேர்டிங்ஸ் வரல, நீங்கள் வந்து ரைட்டில் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, விசிட் திஸ் லிங்க் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அது ஃபுல்லாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஓல்டு ஸ்கீமில் எந்தெந்த பேப்பரில் 60+ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நியூ ஸ்கீமில் அந்த பேப்பரில் எழுத தேவையில்லை. அது கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 5 to 6 pages தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ, இன்டர்மீடியேட் வேணும், இன்டர்மீடியேட் மட்டும் பார்த்துட்டு அது நீங்கள் பேப்பர் வந்து எக்ஸாமிஷன் எடுத்திருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எஸ் ஆர் நோ கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து பேக்குக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மீடியம் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் ஹிந்தி மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து சென்டர் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் அப்ளைடு, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளைட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்கும், குரூப் 1 ஒரு குரூப் 2 அந்த மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் எந்த குரூப்போ அது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஜியன் கேட்கும். நீங்கள் எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரி, அதாவது சவுத், இப்போ நீங்கள் எஸ்ஆர்ஓ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எந்த ஸ்டேட்டு, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் கேட்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும். எக்ஸாம் சிட்டி, எந்த சிட்டின்னு கேட்கும். நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கா இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டேட் எந்த சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து allocate ஆகும். இந்த மேலே டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து அப்பியர் ஆகும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றியும் நான் அதே ரீசெண்டாக போஸ்ட் பண்ண லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஒரு 3 வீடியோஸ் இந்த மாதிரி போய் கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு நிஜமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே வந்து மிஸ் அவுட் ஆக மாட்டீங்க. எதுவுமே நீங்கள் வந்து தப்பாக பண்ண மாட்டீங்க, எரரும் மேக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஸ்மூத்தாக வந்து எக்ஸாம் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடலாம். அந்த நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஒரு 3 to 4 வீடியோஸ் பார்த்தாலே போதும். அது நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி 3 வீடியோஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன். நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் படிச்சுட்டு ஐ அக்ரி கொடுத்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் எனேபிள் ஆகும். நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். டு யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அங்கே எக்ஸாம் முன்னாடி பேஜ்லேருந்து எவ்வளோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் காட்டியிருந்தாங்களோ அதை வந்து இந்த பேமெண்ட் ப்ராசஸில் பே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபார்மை வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க. உங்கள் ஆன்லைன் சப்மிஷனும் எக்ஸாம் ஃபார்மும் வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டும் வரும். நீங்கள் அதை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரி அட்மிட் கார்டு தான் உங்களுக்கு பிடிஎஃபாக வரும். அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிற டேட் வந்து ஐசிஏ வந்து எக்ஸாமுக்கு 15 days முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் அட்மிட் கார்டு வரும். இப்போ வந்து சும்மா ஒரு ரஃப் டெம்பரவரிக்கு ஒரு அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி எதுக்கும் சேஃபாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து CA 2024 மே ஆர் ஜூன் அட்டெம்ப்ட் எழுதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்படி தான் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் வந்து எரர் இல்லாமல் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.